sharing words with us. Let's welcome him with a warm applause. It's an honor to see you all in this wonderful event. Okay, so one second. Can I have this on the mic? Let me share it in Tamil. Tamil la நம்ம கனெக்ட் ஆகும் இல்லையா? Is it okay? Yes. இந்த ஈவெண்ட் அப்படின்னு இந்த வருஷம் பிளான் பண்ணும்போது என்ன எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரே கேள்வி, யார் சீஃப் கெஸ்ட்? ஓகேங்களா? சீஃப் கெஸ்ட் நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இவங்க தான் சீஃப் கெஸ்ட். மற்றவங்க எல்லாருமே அப்புறம் தான். ஸோ எப்பவுமே சீஃப் கெஸ்ட் நீங்கள் தான். அது அப்பா காலத்திலிருந்து இப்போவும் எப்பவும். ஸோ இந்த அழகான சூழ்நிலை, இந்த மாலை நேரத்தில் இறைவன் அருளாலும் அப்பாவின் ஆசையாலும் உங்கள் எல்லாரையும் இந்த தருணத்தில் சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி. ஏன்னா நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு, சின்ன சாரல். ஸோ என்னடா நாளைக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்த்தா எல்லா ஆசையோடும் எல்லாம் நல்லதாகவும் போயிட்டுருக்கு. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்குற ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை தான். உங்கள் பசங்க ஆடும்போது நீங்கள் எப்படி ஊக்கப்படுத்துறீங்களோ அதே மாதிரி எல்லா குழந்தைக்கும் ஊக்கப்படுத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் பற்றி நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இந்த ஸ்கூலில் எப்பயுமே ஒன்று அகாடமிக் சொல்லிக் கொடுத்தா அகாடமிக்கே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற பேர். சரிடா, நம்ம கலை நிகழ்ச்சிகள், அவங்களுடைய ஆர்ட்ஸு, அவங்களுடைய ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் டெவலப் பண்ணால் என்ன இதே போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் கலந்தது தான் நம் பள்ளி எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்யணுங்கிறது மட்டும்தான். படிப்புனாலும் ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில், டான்ஸ்னாலும் ஃபஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸ்னாலும் ஃபஸ்ட்டு. இதுதான் நம்மளுடைய ஒரே தாரக மந்திரம். சரிங்களா? ஸோ என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குழந்தைகள், நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்காக ஒரு சின்ன கருத்து. என்னடா இது நம்ம ஆண்டு விழா கருத்து சொல்லணும் என்ன அர்த்தம் அப்படின்னு இல்லை, ஒரு சின்ன ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி பார்த்துலாமா? ஒரு மாணவன், ஒரு மாணவி ஒரு பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாணவன் மாணவிக்கு படிப்பு அவ்வளவா வரல. எதை செய்தாலும் அந்த மாணவி பின்தங்கிட்டே இருந்தாங்க. எதை சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்களுக்கு ஒரு சந்தேக பார்வையிலே இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ரிப்போர்ட் கார்ட்லையும் சரி, பேரண்ட்ஸ் மீட்டிங்லையும் சரி, அவங்க வீட்லேயும் சரி, அந்த குழந்தைக்கு ரொம்ப கீழ்த்தனமான, விச் மீன்ஸ் மதிப்பில், அவ்வளோதான், நீ படிக்க மாட்ட, நீ சரியாக நடந்துக்க மாட்ட, உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். இதை ஒரு நாள் பார்த்து அந்த பள்ளியில் இருக்கிற ஒரு ஆசிரியர் அந்த குழந்தைய பார்த்தாராம். இந்த குழந்தைக்கு தேவை திட்டு இல்லை, இந்த குழந்தைக்கு தேவை நேரம். இந்த நேரம்னா என்னன்னா, அந்த குழந்தைக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தா எந்த குழந்தையும் எல்லாம் வரும்னு சொல்லி, நீ வாடா கண்ணா, ஃபஸ்ட்டு நீ உன்னை நம்பு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட அந்த ஆசிரியர் அறிவுரை கொடுத்தாராம். அந்த அறிவுரையை ஏற்றதுலேருந்து அந்த மாணவனும் மாணவியும் தினமும் காலை எக்ஸ்ட்ரா டைம், ஈவினிங் எக்ஸ்ட்ரா டைம் அந்த ஆசிரியர் சொன்ன ஒவ்வொன்றுத்தையும் சரியாக செஞ்சு உடனே ஃபஸ்ட்டு வந்துடுவாங்களா என்ன? இல்லை, சரியாக செஞ்சு படிப்படியாக முன்னேறி வந்துட்டு இருந்தாங்க. பல ஆண்டுகள் கடந்து அந்த மாணவனுக்கு அந்த ஆசிரியரும் பல கலைகள் கடந்து போயிட்டாங்க. அந்த பள்ளியை விட்டு அந்த மாணவன் மாணவி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் அந்த ஆசிரியர் அந்த பள்ளியில் இருக்கும்பொழுது ஒருத்தர் அந்த ஆசிரியர் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவர் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டார். அந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அந்த கதவை ஒருத்தர் தட்டுறார். தட்டும்போது அந்த மாணவர் யாருன்னு பார்த்தா, அன்னைக்கு அந்த ஆசிரியரால் ஊக்குவித்த மாணவர். அந்த மாணவர் இப்போ என்னவா வந்திருக்காருன்னா, ஒரு கல்வி அதிகாரியா வந்திருக்காரு. ஸோ அந்த கல்வி அதிகாரியா அந்த மாணவன் உள்ள வரும்போது அந்த ஆசிரியருக்கு ஏற்பட்ட பெருமை, அந்த நேரம், அவர் கொடுத்த ஸ்பெஷல் அட்டென்ஷன், இதுதான் தெரிஞ்சுது. ஸோ நம்ம எல்லாரும் பெற்றோரா, ஆசிரியரா, அண்ணனா, தம்பியா, அக்காவா, மாமாவா, சித்தப்பாவா, நம்ம குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நேரம், ஸ்பெஷல் கேர். சரிங்களா? கொடுப்போமா? நம்ம பள்ளி எப்பயுமே பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிங் பள்ளி, எல்லாமே உங்களுக்காக, நம் குழந்தைகளுக்காக எப்பயும் சிறப்பாக செய்வோன்னு இதை எல்லாருக்கும் சார்பாகவும் தெரிவித்து இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, இதையெல்லாம் சிறப்பாக செய்து கொடுக்கும் நம் பள்ளி ஆசிரியர்கள், அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பெற்றோர்கள் எல்லாரையும் மனதார பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.